நம்ம விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நெல் நாற்றங்காலை பற்றி பார்க்க போகிறோம். நெல் நாற்றங்காலில் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது மிஷின் மூலயமா எப்படி நடவு நடுறது, நாற்று எப்படி விட்டுருக்காங்கன்ட்டு. அதுபோல் இது ரெண்டாவது ஆட்கள் மூலயமா நடவு நடுறது, அவங்க எப்படி நெல் நாற்றங்கால் எப்படி விதைப்பாங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சேறு அடிச்சிருவாங்க. சேறு அடிச்சுட்டு நல்லா மட்டைப்படுத்திட்டு ஆட்களே நெல்மணிகளை அப்படியே தூவி விட்டுருவாங்க. தூவிட்டு 2 நாளில் 3 நாளில் அது முளைக்க ஆரம்பிச்சிடும். சைடில் கான் மாதிரி எடுத்துப்பாங்க. தெரிந்து பாருங்கள். சைடில் இந்த கானை எதுக்குன்னா, தண்ணி விட்ட பிறகு அந்த தண்ணி நடுவில் தேங்காத அளவுக்கு சைடில் தண்ணி வடிகிற அளவுக்கு கான் எடுத்துப்பாங்க. ஏன் தண்ணி நிற்கக்கூடாதுன்னா, நெல்மணி போட்டு முளைக்கிற வரைக்கும் ரொம்ப தண்ணி நம்ம தேக்கி வைக்கக்கூடாது. ஏன்னா நெல்மணி அழுகிடும், முளைப்பு திறன் குறையும். அதனால் இப்போ இது விதைச்ச நாற்று. உங்களுக்கு நெல்மணி தெரியாது, ஏன்னா இப்போ தான் விதைச்சிருக்காங்க. ஸோ இது பக்கத்தில் விதைச்சி 10 நாளுக்கு மேலே ஆகுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். இதுவும் அதே தான். ஏக்கருக்கு 30லேருந்து 40 கிலோ வரைக்கும் அதை விதைப்பாங்க. விதைச்சி 35லேருந்து 40 நாளுக்குள்ளே அதை பறித்து ஆட்கள் மூலயமா நாற்றை பறித்து நடவு நடுற ஃபீல்டில் ஆட்கள் மூலயமா நடவு நடுவாங்க. இதுவும் நம்ம விவசாய நண்பர்களுடைய வயல் தான். இப்போக்கி சும்மா போட்டிருக்காப்புல. இதை பறிக்கிற ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி தண்ணி விட்டு சேறு அடித்து மட்டைப்படுத்திட்டு ஆட்களை வர வச்சு நடவு நட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இந்த நாற்றங்கால் இப்போ பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இதில் வர பூச்சி தாக்குதல், நோய் தாக்குதல், பயிரோட வளர்ச்சியை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி.